திமுக தீய சக்தியா எப்படிங்க இருக்கும்? தீய சக்திக்காக இத்தனை கூட்டம் இருக்கும். வெல்லும் சக்திங்க பாருங்க, கொஞ்சம் அந்த பக்கம் கேமராவை திருப்புங்க, மக்களோட கூட்டத்தை பாருங்க. எங்களோட விசில நாங்க ஓட்டு ஜெயிச்ச பிறகு நாங்க விசில் போடுறோம். நாங்க செயல காமிக்கிறோம் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. ஏங்க 1000 ரூபாய் பணம் போடுறாரு, பிங்க் கலர் பஸ் கொடுத்துருக்காரு, எப்படிங்க பாதுகாப்பு இல்லாம போகும்? அந்த பஸ் இருக்கிறனால நாங்க ஹஸ்பண்ட் எதிர்பார்க்காம, வீட்டுல அண்ணன் தம்பி எதிர்பார்க்காம அந்த பஸ்ல ஃப்ரீயா போறோம். கண்டிப்பா திமுக ஆட்சி வெல்லட்டும். நாங்க எப்பவுமே எங்க அப்பா அவரோட அப்பா கிட்டத்தட்ட 3 தலைமுறையா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் நாங்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டாவே எங்க உடம்புல இருந்து ரத்தம் அப்படியே தானாவே கொதிக்கும். கப்ப 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 கப்பன்னு அப்படியே கொதிக்கிற மாதிரி இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே சிறப்பா செய்வாரு. இவங்க எல்லாருமே எங்க காவல் தெய்வமா இருந்து எங்களுக்கு எல்லா இடத்துக்குமே டிராபிக் இல்லாம கணக்கா செட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சல்யூட் நான் கொடுத்துக்கிறேன். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தளபதி தான் எங்க உயிர். இந்த தளபதி இருக்கிறதுக்கு எங்க உயிர் இருக்கும். எப்படின்னா தளபதிக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை நாங்க சிறப்பா கொண்டு போவோம். முதல்வர் அவரு, துணை முதல்வர் அவரு, எப்பவுமே எங்க தளபதி தான். எல்லாமே எங்க உடல் பிறப்புகள் தான். தளபதியார் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு போற மாதிரி சிறப்பு பேருந்து கொடுத்துருக்காரு, இலவச பேருந்து கொடுத்துருக்காரு. 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் கொடுக்குறாரு. சொன்னதை செய்வாரு, செய்யாததையும் சொல்வாரு, எல்லாமே சிறப்பா செய்வாரு. அதுக்கு மேல எங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா அண்ணனை பாத்தீங்கன்னாக்கா, உதய அண்ணா நாங்க அன்போடு அழைக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு எல்லாமே சின்ன சின்ன சொல்றாங்க, விளையாட்டுத்துறையில என்ன இருக்க போகுது, என்ன சாதிச்சிட போறாங்க அப்படிம்பாங்க. ஆனா விளையாட்டுத்துறையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை ஒவ்வொரு இடமா மேல்தட்டமா மெல்ல மெல்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க வேணும்னாலும் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை அடுத்தது சிங்கப்பூருக்கு அடுத்தபடியான ஆட்சியா தான் இங்க இருக்குமே ஒழிய இனி யாராலையுமே அசைக்க முடியாது. விஜயகாந்த் வந்துட்டாங்க. அந்த ஆண்ட நம்ம எடப்பாடியார் கொஞ்சம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எடப்பாடியே வந்தாலும் வருவாருங்க. இதுதான் எங்க தளபதி. பாருங்க, யாரு வந்தாலும் ஒரு அரசியல் முன்னேற்றத்தை சிறப்பா கொண்டு வராரு. எச் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, பாஜக அவரை போய் நேர்ல போய் பாக்குறாரு, விசாரிக்கிறாரு. அது எல்லாமே எங்க தளபதிக்கு தான் அந்த இது செட் ஆகும். வேற யாருக்குமே அந்த இது கொண்டு வரல. ஒரு அரசியல ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னா அது தளபதி ஸ்டாலினால மட்டும்தான் முடியும். உங்களுக்கே தெரியும், அம்மா இருந்த காலத்துல எதிர்ப்பு திசையில யாராவது பார்த்துட்டாரோ, திமுகவை பார்த்துட்டாரோ, உடனே அதை ரிஜெக்ட் பண்ணுங்க, அமைச்சர் பதவியை தூக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா எங்க தளபதி அப்படி இல்ல, சிறப்பான ஆட்சி செய்யறாரு. எல்லாரும் வாங்க, அடுத்த முறை இல்ல, இன்னும் அடுத்து 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 அடுத்த முறையும் திமுக தான். திராவிட முன்னேற்ற உதய சூரியன் சின்ன இருக்கிற வரையும் உதய சூரியன் தான், திமுக தான். ஏன் இங்க பாருங்க, 250 ரூபாய் காசுக்கும் பிரியாணிக்கு அவசரமும் நாங்க வரல. சாதாரண விசைத்தறி ஊழியர் நானு. என்னுடைய ஒரு நாள் ஊதியத்தை என் தலைவனுக்காக நான் தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன காரணம்னா எப்பவுமே என் தளபதி தான். இப்பவும் சொல்றேன், தளபதி ஸ்டாலின் தான் எங்க உயிர்னு சொல்லி நான் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா ஓபிஎஸ் கூட்டணி இது ரொம்ப காலதாமதமான இதுதான். அவர் முதல்ல ஓபிஎஸ் வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவர் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அமைச்சர். இப்பவும் சொல்றேன், ஓபிஎஸ் லேட்டா தான் வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் நல்ல அனுபவஸ்தாலி. அவருக்கும் சிறப்பான ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்ப்பாரு எங்க ஸ்டாலின். ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை நம்பி வாங்க. விஜயகாந்த் கட்சி சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லவோ பேசுனாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் நீங்க சாதனை நினைச்சுக்காருங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம தலைவர் கலைஞர் தாங்க. நான் எவ்வளவோ இடத்துல பார்த்துருக்கிறேன். எப்பவும் உயிரா தான் இருப்பாரு. கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எவ்வளவு சமாதியில எவ்வளவோ அழுதாரு. அதே மாதிரி பிரேமலதா அக்காவும் ரொம்ப லேட்டா தான் பண்ணிருக்காங்க. அதே 2016லயே வந்திருந்தா இன்னைக்கு விஜய பிரபாகரன் ஒரு அமைச்சரா இருந்திருப்பாரு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அந்த கருணை வள்ளல் விஜயகாந்த் இறந்தே இருக்க மாட்டாரு. ஏன்னா கலைஞர்னா விஜயகாந்துக்கு ரொம்ப ரொம்ப உயிருங்க. ஏதோ கால சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கலைஞருடைய ஒரே ஒரு எண்ணம், மறப்போம் மன்னிப்போம் வாங்க எல்லாரும். அதேதான் எங்க தளபதியும் சொல்றாரு, மறப்போம் மன்னிப்போம் எல்லாரும் எங்க கட்சிக்கு வாங்க. எப்பவுமே திமுக ஆட்சி உங்களுக்கு நல்லது செய்யும், மக்களுக்கு நல்லது செய்யும். இந்த ஆட்சியை தவற விடாம எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நான் நன்றி கூடி விரைவில். நன்றி, வணக்கம். அதாவது இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப நான் ஒரு தவறு செய்யறேன் அப்படின்னா என்னால கூட வந்தவங்க ஒரு 2 பேர் கால் உடஞ்சு போச்சுன்னா அந்த தவறை நான் தான் ஏத்துக்கணும். ஆனா தளபதி விஜய் அவர்கள் என்னோட வயசுல மூத்தவர் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி மீட்டிங்ல 41 பேர் செத்து போயிட்டாங்க,
என்னால இருந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட அவர் கூறவே இல்லை. அவரும் எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இருந்தாலும் அவர் எப்ப பார்த்தாலும் டிவிக்கு தீய சக்தி இதெல்லாம் என்ன பிரச்சாரம்? ஒரு அரசியல் நாகரிகமே இல்லைங்க, இல்லாம தான் பேசுறாரு. அரசியல் பண்ண வரவங்க எல்லாரும் தளபதி மாதிரி பாருங்க, கலைஞரை பாருங்க, எம்ஜிஆர் பாருங்க, காமராஜர் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்வழிக்கு வாங்க. எதுக்கெடுத்தாலும் வந்ததுமே திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி சொன்னது யாருன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சொல்றீங்களா, நம்ம விஜயகாந்த் ஐயா சொல்லலீங்களா? எல்லாருக்குமே நல்ல ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கிறாங்க. அவரும் இன்னைக்கு எம்பியா தான் இருந்திருக்காரு. நம்ம கமலஹாசன் ஐயா அவர்களும் திமுகவை தீய சக்தின்னு சொல்லுங்க, எல்லாருமே நம்ம கிட்ட தான் வருவாங்க. டிவிக்கு தளபதி விஜய் அவர்களும் நம்ம கிட்ட தான் வருவாரு. இதுதான் உண்மை. உண்மை தெரியாம யாரோ பேசுறேன்னு பேசாதீங்க. ஏன் போன தடவை சட்டமன்ற எலெக்ஷன்ல விஜயை திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட்டிருக்காரு. அதையே அவரே தான் சொன்னாரு. அதனால விஜய் என்னன்னு ஒரு கோரிக்கை கொடுக்குறேன், அதெல்லாம் வேண்டாங்க. பேசாம நீங்க கம்முனு திமுகவுக்கு வந்துருங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது பண்ணும், தமிழக மக்களுக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நன்றி கூறுகிறேன். அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், டிவிக்கு எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு தான், 250 ரூபா கொடுப்பாங்க, ஒரு குவார்டர் கொடுத்துருவாங்க, ஒரு பிரியாணி கொடுத்துருவாங்க, இதையே தான் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. காலம் பூரா உழைக்கிற எங்களுக்கு, நான் ஒரு விசைத்தறி ஊழியர், சிரமப்பட்டு தான் தறி ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க என்ன கூலி. இதுக்கு வந்தா எவ்வளவுங்க வரப்போகுது? 250 ரூபா வந்தா என் வாழ்வாதாரம் சிறப்பாயிருமா? அது அப்படிலாம் கிடையாது. ஒரு தொண்டர்கள் வராங்க அப்படின்னாக்கா, ஆமா, காசே தேவையில்லை. யாரும் காசு கொடுத்துதான் வராங்க. இங்க பாருங்க, 1993 எனக்கு நினைவு அவ்வளோக்கு இல்ல. 1993 நம்ம கலைஞர் ஈரோடு வந்த போது நான் சின்ன பையன், எனக்கு வயசு 6. எங்க அப்பா என்ன தோல்ல தூக்கி வச்சு பாடுறா கலைஞரா அப்படின்னாரு. அன்னைக்கு நான் பார்த்தேன் கலைஞரா. காசு என்னங்க, காசு பெரிய காசு. நாங்க சாப்பிடாத பிரியாணியா? நாங்க சாப்பிடாத எல்லாமே அவங்க கொடுத்தது. விசைத்தறி ஊழியருக்கு முதல்ல 500 யூனிட் கொடுத்ததே கலைஞர் தான். அவர்கிட்ட இருந்து அம்மா 750 பண்ணாங்க, அதுக்கப்புறம் 1000 பண்ணாங்க, இப்ப 1400 ரூபாய்க்கு அப்படியே போயிட்டே தான் இருக்கும். எதுவுமே கலைஞர் திடங்கின திட்டம் தான் இது எல்லாமே ஒழிய இதுல ஒன்னும் பெரிய விஷயம் ஒன்னும் இல்லைங்க. அப்படி சமூக வலைத்தளத்துல முக்காவாசி போன்ல பாக்குறது போறாம பொய் தான். அந்த சமூக வலைதளத்தை பார்த்து தான் காங்கிரஸ் வந்து அதுக்கு போகுது, நம்ம இது கம்யூனிஸ்ட் அதுக்கு போகுது. அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. காங்கிரஸ் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அப்படியே சலசலப்ப என்ன, சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு, ஏதாவது ஒரு சண்டையை பண்ணி அந்த கூட்டணியை கலைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய உள் நோக்கம், முழுக்க நோக்கமே. ஏதாவது ஒன்று சண்டையை பண்ணோம், திமுகவோட கூட்டணியை ஒழிக்கணும். இப்ப சொல்றேன் கேளுங்க, தொல் திருமாவளவன் நம்ம கட்சிக்காரர் தான், அவர் நம்ம கூட்டணி கட்சி தான். அவர் பார்க்காத அரசியலுங்களா? அவரையும் கூட தான் உள்ள இழுக்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க. நம்ம அந்த ஆதவ அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கிறாரு, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அண்ணா நீங்க எங்க பக்கம் வந்துருங்கண்ணா. எப்பவுமே சொல்றேன், திருமாவளவனும் போக மாட்டாரு, காங்கிரஸும் எங்க கூட தான் இருக்கும். அது அவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் தெரியாமையே சும்மா ஊடகங்கள் அப்படியே எதை பத்தி போட்டா கொளுத்திட்டு போகுது, பெட்ரோல் ஊத்துறா அது பாட்டு எரிஞ்சுட்டு போகுது, அப்படி எரிய விடுறாங்க. எப்பவுமே கிடையாது. ஒன்லி ஒன் திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. தமிழகத்தில் விடுதலை போராட்ட முன்பு தமிழ் காத்த முத்தமிழர் கலைஞர் கருணாநிதியின் தவ புதல்வன் ஆகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றென்றும் தமிழகத்தில், அவருடன் என்றென்றும் தமிழகத்தில் நிரந்தர முதல்வராக வேண்டும். இன்றும் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, கோவை கொங்கு மண்டல சார்பாக அனைத்து மக்களின் கோரிக்கை, என்றென்றும் எடப்பாடி ஆட்சி ஜெயலலிதா சொன்னார்கள், என்றைக்குமே பிஜேபியிடம் தலை குனிய மாட்டோம் சொன்னார்கள். ஆனால் இன்று அவங்க சொத்து பாதுகாப்புக்காக மோடியிடம் போய் தஞ்சம் புகுந்த எடப்பாடி ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் பல சுண்டல்களை மக்கள் கொள்வதற்காக எதிர்த்து கொண்டிருக்கிற மோடி அவர்களை சாதகமாக எடப்பாடி ஆட்சி அமைகிறது. ஆகையால் நம்மளுக்கு முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் என்றென்றும் தமிழகத்தில் கலைஞர் போல ஆதி காலத்திலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞராகிய மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக பாடுபட்டக்கூடிய ஒரே தலைவர் பெரியார் அண்ணா. அண்ணாக்கு அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். விஜய் அவர் நாட கலைஞருடைய
அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது. சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் உடன்பிறப்பு அவருடைய வயதும் கூட வந்து விஜய் கூட கிடையாது. அரசியல் அனுபவம் இல்லாம இன்னைக்கு வந்து விஜய் வந்து மக்களை காப்பாற்ற அப்படின்னா காப்பாற்ற முடியாது சார். இன்னைக்கு வந்து எல்லாமே தமிழகத்தை காப்பாற்றணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞருடைய இரண்டாவது புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், பிறகு உதயநிதி ஸ்டாலின், சின்னவர் உதயநிதி ஸ்டாலின். அவரால் முடியும். திராவிட மாடல் என்பது என்னைக்குமே வந்து தலைவர் மக்களுக்காக அடிப்பட்ட மக்கள் கொண்டு மேல்கட்ட மக்கள் வரைக்கும் சரி சமம். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில இருந்து வர்றோம். 70 ஆண்டு கால அரசியல் இது. முத்துவேல் மு கருணாநிதி ஐயா, பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் அவரால் உருவாக்கப்பட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மூன்றுக்கும் வித்திட்டது. குருகுலத்தில் பாடம் பயின்றது. நிரந்தர முதல்வர் முத்துவேல் மு கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். அனைத்து பேருக்கும் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, கைப்பெண், அனைத்து பெண்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்துள்ளார். சிறு குறு தொழிலுக்கும் விசைத்தறிக்கு 1000 யூனிட் இலவசமாக கொடுத்திருக்காங்க. அனைத்துமே இதெல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது. அருமை. இதை வரவேற்கிறோம். இதை நாங்கள் வரவேற்கிறோம். 3 முறை முதல்வராக இருந்து 2 முறை 3 முறை முதல்வராக இருந்து இன்று கட்சியில் இணைந்துள்ளார். வரவேற்கிறோம். அடுத்தது 2026 234 தொகுதியிலும் திராவிட மாடல் ஆட்சி வெல்லும். அண்ணா அவன் கடற்கரை சில்லற பையன் விஜய்ங்கண்ணா. இந்த உதயநிதி ஸ்டாலின் அடிச்சுக்க முடியுங்களா யாராவது? இந்த விஜய் எல்லாம் இப்ப வந்த பையங்கண்ணா. சின்ன கை குழந்தைங்க கூட போய் அந்த விஜய் கிட்ட பேச முடியுங்களா? அப்படி பார்த்த நம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போய் கை கொடுத்து பேசலாங்கண்ணா. ஆனா இப்ப கரூர்ல என்னென்ன நடந்துச்சு இந்த விஜயோடது? எத்தனை பிள்ளைகள் யாரு வந்தா? நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்தார். விஜய் எங்க போனா? ஆனா இப்ப போன வாரம் நடந்துச்சுன்னா மாநாடு, அதுல எங்க காசு கொடுத்து வந்தாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? மாநாடுக்கு காசு கொடுத்தெல்லாம் ஒண்ணும் வரல. பசங்க அவங்க அன்பால சேர்ந்த கூத்தணும். ஓபிஎஸ் வந்து சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குங்கண்ணா. என் பேர் கதிரவன். 2026 எலெக்ஷன்ல நம்ம தான் வரப்போறோம். எந்த மாற்றமே கிடையாது. வேறையா அவருக்கு வந்து யாரோ இது அரவணைப்பு கொடுக்கல. நம்ம கொடுக்குறோம். எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம். வந்து கூட்டணி சேர்ந்துக்குவாங்க எல்லாரும். அவர் மடக்கு ஊதிங்க. அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஓகேங்களா? அந்த தடுக்கிறேன்னு சொல்றவங்களுக்கே வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் திரியுறாங்க இன்ன வரைக்குமே. நிறைய பேர் வந்து தாவேக்க நிர்வாகிகள் வந்து மது வித்து மாத்திருக்காங்க, பெண்களை சீண்டி மாட்டிருக்காங்க. அதனால அவங்கள பற்றி பேச விரும்பவே இல்லைங்க. அவங்க வந்து ஒரு தற்குறி கூட்டம். இது வந்து கொள்கை கூட்டம். அவ்வளவுதான். எல்லாத்தோட கூட்டணி எப்படி இருக்குன்னு இப்ப வரவங்களை பார்த்தே தெரிஞ்சிருப்பாங்க. நாங்க சொல்ல வேண்டிய அவசியங்கிறது ஒண்ணு இல்லைங்க. கன்ஃபார்மா டிஎம்கே தாங்க. ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் வருவாரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.